நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் 2 நாட்களாய் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் நமக்காய் தேவன் கல்வாரியிலே ரத்தம் சிந்தி, அவர் சிந்தின ரத்தத்தினாலே இந்த நாளிலும் நாங்கள் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எனவே அவருடைய சமூகத்திலே இருக்கிற நாங்கள் அவர் தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை நமக்காய் சிந்தி இருக்கிறார். குற்றமில்லாத பரிசுத்த ரத்தத்தை நமக்காய் சிந்தி இருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளை இந்த நாளில் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம், துதிப்பலிகளை அவருக்கு ஏறெடுப்போம், அவருக்கு நன்றியை செலுத்துவோம். ஆமென். அவர் விழாவிலென்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தவரே, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற வெளியேற பெற்ற ரத்தத்தை நீங்கள் எங்களுக்காய் சிந்ததினால் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே கண்டிக்கப்படாதவர்களாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை மாற்றி ஆண்டவரே எங்களை நீதிமான்களாய் வைத்திருக்கிறீங்களே, பரிசுத்தவான்களாய் மாற்றி வைத்திருக்கிற உடைய பெரிதான கிருபைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா இந்த ஆராதனை அப்பா நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆராதனையிலே நீர் வெளிப்படுவீராக அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அன்று அப்பா எங்களுக்காய் நீங்கள் கல்வாரியிலே சிந்தின ரத்தத்திற்காய் உடைய சமூகத்திலே நின்று நாங்கள் நன்றியிலே எடுக்கிறோம். ஆண்டவரே உடைய தியாகத்தின் பலனாய் அப்பா நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை கிரியத்துக்கு கொண்டிருக்கிறீங்களே ராஜா, உங்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே சம்பத்தாய் மாற்றி இருக்கிறீங்க அப்பா. பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. பிதாவுடைய சமூகத்திலே சீரத்தக்க ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அல்ல, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேருகிற ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா ஆராதனை முழுவதிலும் அப்பா ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய சமூகம் தந்து உம்முடைய பிரசன்னம் தந்து நீங்க தொடர்ந்து நடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் எல்லாருமா எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியலினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20 வசனங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20 வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மாற்றத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் ஆமென். நமக்கு அவர் மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால்
இந்த நாளிலும் அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தைரியத்தோடு கூட நாங்கள் அவருடைய சமூகத்திலிருந்து நாங்கள் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க போகிறோம். எங்களுக்கு அந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த எல்லா உபகாரங்களுக்காயும் நாங்கள் ஸ்தோத்திர பலியிட போகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். எல்லாருமா ஒருமித்து அந்த நல்ல தேவனை நாங்கள் உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் நாமத்தின் ஆதரவில்.
வழி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடலில் அழகாய் அந்த பக்தன் எழுதி இருக்கிறார். அவருடைய மாம்சமான சரீரத்தின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் பிதாவோடு நம் பாவத்தினால் பிரிக்கப்பட்டிருந்தோம். அவர் சிந்தின ரத்தத்தினாலே இந்த நாளில் நாங்கள் சமீபமாக இருக்கிறோம். தேவனிடம் சேருகிற ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். தேவ பிள்ளைகள், அந்த தேவனை நாங்கள் எப்படியாய் பாட வேண்டும், எப்படியாய் துதிக்க வேண்டும், எப்படியாய் நாங்கள் உயர்த்த வேண்டும். எங்கள் மீது அன்பு கூர்ந்தார். அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. உற்சாகமா இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி பாடுவீரே துரத்தமில்லை. என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே
அன்று பிரதான ஆசாரியர் மாத்திரமே போகக்கூடிய மகா பிரதான பரிசுத்த ஸ்தலத்திலே மகா பிரதான ஆசாரியராகிய அவர் தம்முடைய சரீரத்தை மாம்சமான சரீரத்தை கிழித்ததினால் நமக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி நமக்கு அங்கே கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா.
அந்த மகா பிரதான ஆசாரியர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு நாங்கள் எப்படியாய் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நாங்கள் மீண்டுமாய் இந்த ஒரு ஸ்டான்ஸாவை பாடி அப்படியே நாங்கள் அவரை துதிக்க போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம். அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சமூகத்திலே அவர் நம்மை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை நாங்கள் மீண்டுமா இந்த ஒரு ஸ்டான்ஸாவை பாடி நாங்கள் அப்படியே அவரை துதிக்க போகிறோம். மாம்சமான கொடுத்து ஆண்டவரே அவருடைய அப்பா ரத்தத்தினாலே அப்பா சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே அப்பா இந்த நாளில் ஐயா நாங்கள் கைவிடப்படாதவர்கள் குற்றமற்றவர்கள் ஐயா ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சமூகத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் உன்னதமான சாத்தியத்தை ஆண்டவரே அந்த விலையேறப்பட்ட ரத்தம் குற்றமில்லாத ரத்தம் பரிசுத்த ரத்தம் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்ததே அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு கூட உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு மரண சாபம் வைக்கப்பட்டிருக்கிறதா. ஆண்டவரே, அதை உடைத்து அதை ஆணி அடிப்பவர்களே ராஜா. அதை காயப்படுத்த நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் இரக்கத்தை செலுத்துகிறோம் அப்பா. எல்லா சிலுவைகளை காயும் தெய்வமே, நாங்கள் இரக்கத்தை நாங்கள் செலுத்த முடியும் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் டெத் பெனால்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்தார்? கிழித்து சிலுவையிலே அதன் மேல் ஆணி அடித்தார். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கல்வாரி மேட்டிலே எங்களுக்காய் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே நாங்கள் இந்த நாளில நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய சமூகத்திலே நாங்கள் சுதந்திரவாளிகளாய் நிற்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் நிற்கிறோம். ஆமென். அந்த தேவன் அழகான தேவன். அவர் 10,000களில் சிறந்தவர். ஆனால் அவர் எங்களுக்காய் எப்படியாய் தொங்கினார். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இழந்தவராய் அவர் சிலுவையிலே அவர் பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. தேவ பிள்ளைகளே, இதற்காய் எனக்காயும் உங்களுக்காயும் அவர் தம்மையே பலியாய் கொடுத்தார். தன்னிடமிருந்த கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் கொடுத்தார். அந்த ஜீவனையே நமக்காய் கொடுத்தார். ஆமென். அந்த தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்குள்ளாய் இருக்கிறார். இப்பொழுது இந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே. ஆமென். அந்த பாடலை பாடி நாங்கள் மீண்டுமாய் அவரை துதிக்க போகிறோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர்,
அவர்தான் இயேசு, இம்மானுவேலர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்று நமக்காய் அவர் கல்வாரியிலே ரத்தம் சிந்தின தேவன். அந்த சிலுவையிலே அவருடைய அன்பின் உச்சத்தை, அந்த அன்பின் எல்லையை நாங்கள் பார்க்கலாம். இன்று அவர் நம்மோடு கூட இருக்கிறார், இம்மானுவேலராய். அப்படின்னு அந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. அவருடைய அன்பு நேசர், அந்த அன்பு நேசர் நமக்காய் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். தம்முடைய ரத்தம் முழுவதையும் அவர் நமக்காய் கொடுத்தார். அன்று அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது தேவ பிள்ளைகளே. அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூற போகிறோம். என்னை நினைவு கூறும்படி, நான் வரும் வரையிலும் இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இந்த நாளில நாங்கள் நினைவு கூற போகிறோம் தேவ பிள்ளைகளே. ஆனா நாங்கள் எப்படியான இருதயத்தோடு அவருடைய சமூகத்திலே நிற்கிறோம்? நாங்கள் உணர்ச்சி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அல்லாவிட்டால் அந்த உணர்வு உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோமா? நாங்கள் அதை அந்த உணர்வுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும். அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அன்று அவர் கல்வாரியில் அந்த சிந்தின ரத்தத்தினால், அன்று அவருடைய சரீரம் பிற்கப்பட்டபடியினால், அவருடைய சரீரம் நாங்கள் வாயாலே சொல்லுகிறோம், ஆனால் அவருடைய சரீரம் எப்படியா இருந்தது? உழுது விடப்பட்ட நிலம் போல இருந்தது. அப்படியாய் சதைகள் எல்லாம் பிஞ்சு தொங்கி, எதற்காய்? என்னுடைய உங்களுடைய பாவத்திற்காக. இந்த நாளில் நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்றால், அன்று அந்த நீதிமான் பட்ட பாடுகளினால் இந்த நாளிலும் நாங்கள் நிற்கிறோம். அவருடைய சரீரம் அப்படியாய் பிற்கப்பட்டது தேவ பிள்ளைகளே. அந்த அப்பத்தை பிற்கிறார்கள், அதற்குத்தான் அடையாளம் அந்த ரத்தம், அவருடைய சிந்தப்பட்ட அந்த ரத்தம். அதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு இந்த வருஷத்திலே ஒரு முறை அல்ல, நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எனவே தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஒருவர் நம்முடைய சபையிலே பொதுவாய் அந்த நல்ல தேவனுக்கு ஒருவர் நன்றி செலுத்துங்கள். அந்த அவர் தம்மை பிற்க கொடுத்தபடியினால், அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பிதாவிடம் சேர்த்து நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். எனவே நாங்கள் இந்த நாளிலும் நாங்கள் விடுதலையோடு நின்று நாங்கள் அவருக்கு மகிமை செலுத்தத்தக்க ஸ்லாக்கியத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே ஒருவர் நன்றி பலிகளை ஏறிடுங்கள். அன்பான தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்குமாய் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்கள் மீது நீ கொண்ட அன்னமில்லாத அன்பினால் ஆண்டவரே, கல்வாரி மாமலை மேலே அப்பா எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானதற்கு அப்பா நாங்கள் நன்றி பலிகளை இந்த சமூகத்தில் நின்று ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே அந்நியரும் நீசரும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களுமாய் இருந்த போது ஆண்டவரே அப்பா எங்களை அப்பா உங்களுடைய மாம்சமான திரையை கிழித்து ஆண்டவரே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும்படியான ஆண்டவரே அப்பா ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணினவரே, நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய குமாரன் சிந்தின ஆண்டவரே அப்பா அந்த வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே அப்பா உம்மோடு ஆண்டவரே பிதாவாகிய தேவனோடு எங்களுக்கு ஒப்புரவாகுதல் உண்டாயிருக்கிறபடினால உங்களை சோஸ்தரிக்கிறோம் ராஜா. மகா பரிசுத்த ஆசாரியராய் அப்பா திரைகளுக்குள்ளே பிரவேசித்து பிதாவானவருக்கு முன்பாக எங்களை ஆண்டவரே அப்பா உங்களுடைய அன்பின் பிள்ளைகளாய் ஒப்புரவாக்கினதற்காக உண்மை சோஸ்தரிக்கிறோம் ராஜா. அப்பா சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை மேல சுமந்தது போதும் ஆண்டவரே அப்பா எங்களுக்காய் அந்த பாடுகளை ஆக்கினைகளை நீ சகித்ததற்காக உண்மை சோஸ்தரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய தழும்புகளினால் சுகமாகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி ராஜா பா எங்களுக்காய் உங்களுடைய சரீரம் முழுவதுமாய் நீர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளுக்காய் உம்மை சோஸ்தரிக்கிறோம் ராஜா. உழுதவனுடைய நிலம் போல உங்களுடைய முதுகு ஆண்டவரே பிக்கப்படும்படியா எங்களுக்காய் அடிக்கப்பட்டீரே, உம்மை சோஸ்தரிக்கிறோம் சுவாமி, மன்றாடுகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா எத்தனை ஆண்டவரே அப்பா பாக்கியம் ராஜா. தேவகுமாரன் எங்களுக்காய் ஆண்டவரே அப்பா அடிமையின் ரூபம் எடுத்து சுவாமி எங்களை மீட்கும் பொருளாய் அப்பா தம்முடைய சொந்த சரீரத்தையே நல்கினபடினாலே உம்மை சோஸ்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா உலகத்துக்கு கிடைக்காத சாக்கியத்தை அப்பா எங்களுக்கு கொடுத்தபடினாலே உம்மை சோஸ்தரிக்கிறோம் ராஜா. உம்மை அறியும்படியான அறிவை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உம்மை சோஸ்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தேவகுமாரன் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அடிமையின் ரூபம் எடுத்து அப்பா எங்களுக்காய் சிலுவையின் மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தினபடினால உம்மை சோஸ்தரிக்கிறோம் ராஜா.
ஆண்டவரே அப்பா கல்வாரி சிலுவையிலே அப்பா எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, பாடுபட்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதோ உம்முடைய இரத்தத்தினால மீட்டு கொண்ட அப்பா இதோ இந்த புருஷர் சபையாராய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா எங்களுடைய நன்றி காணிக்கைகளை அப்பா பிதாவே நீர் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் மேல அன்பு கூர்ந்து உடைய குமாரனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. அவருடைய தடுமாறின கால்கள் அந்த சிலுவையை தாங்கி பிடித்துக் கொண்டு போனது. ஏனென்று சொன்னார், அங்கேயும் அவர் எங்களை யோசித்தார். ஏனென்று சொன்னார், அவர் எங்களை நேசித்ததினால் அங்கே அவர் எங்களை யோசித்தார். தேவ பிள்ளைகளே, அந்த சிலுவையை அவர் இறக்கி வைக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் மீட்கும்படியாய் அந்த நல்ல மீட்பருக்காய் நாங்கள் வாழுவது, நாங்கள் அந்த நல்ல மீட்பருக்காய் நாங்கள் உண்மையாகவே அவருடைய வழியிலே செல்வது விளக்கு தேவ பிள்ளைகளே. அந்த மீட்பர் மீண்டுமாய் வரப்போகிறார் நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாய். எனவே இந்த நமக்கு கிடைத்த இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் அவர் விரும்புகிற பிரகாரம் அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வோம். அவருடைய ஆழ்தீனத்திலே என்ன சித்தம் அவர் வைத்திருக்கிறாரோ அவருடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து
அவருடைய நாங்கள் பாதத்தை பின்பற்றுவோம். அந்த சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காயும் உங்களுக்காயும் அவர் எங்களை நேசித்தார், அவர் எங்களை யோசித்தார். அவர் பாரமான சிலுவை என்று சொல்லி அவர் இறக்க வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று சொல்லியும் அவர் புறக்கணிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் என்னையும் உங்களையும் நேசித்ததினால். ஆமென். அந்த மீட்பர் எவ்வளவு நல்லவர் தேவ பிள்ளைகளே. அந்த நேசரை போல ஒருவருமே இல்லை. எனவே நாங்கள் சொல்ல போறோம், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், என்னுடைய உயிரை பார்க்கிற நான் உங்களை எத்தனை பேரால் சொல்ல முடியும் நேரத்திலும், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், நான் இன்னும் உங்களை நேசிக்க எனக்கு கிருபை தாங்க. சில வேளைகளில் எனக்கு உலக காரியங்கள் இழுக்கிறது, ஆனால் ஆண்டவரே நான் உலகத்தின் பக்கம் போகாத படிக்கு நான் உண்மை இன்னுமாய் நேசிக்க வேண்டும். இந்த நாளில் நாங்கள் சொல்லுவோம், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை இந்த ஜீவனை என்னுடைய உயிரை பார்க்கில நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி சொல்ல முடியுமா? ஆமென். அந்த தேவன் அவர் நம்மை எப்படியாய் நேசித்தார். அவர் முந்தி நம்மை அன்புக்கு வந்தார். தம்முடைய ஜீவன் முழுவதையும் நமக்காய் கொடுத்து நம்மை நேசித்தார். தம்முடைய ரத்தம் முழுவதையும் அவர் நமக்காய் கொடுத்து அவர் நேசித்தார். எனவே நாங்கள் அந்த நாளிலும் தாவீது சொன்னது போல, ஆண்டவரே நீங்கள் செய்த எல்லா உபகாரத்துக்காய் நான் இன்னத்தை செலுத்துவேன்.
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். ஆமென். அப்படியே நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அப்படியே அவருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனத்தை இடக்கண்டு ஏற்படுத்தினார். அவர்களை துதியை சொல்லி வருவார்கள். எனவே நாங்கள் சொல்லுவோம், நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவருக்கு மகிமையாய் நாங்கள் வாழ்வோம். நமக்கு கிடைத்த இந்த ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் அவருக்கு மகிமையாய் நாங்கள் வாழ்வோம். ஏனென்று சொன்னால் அவர் தடுமாறி அவர் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் அந்த மலையில் ஏறும் பொழுது அவர் எங்களை யோசித்தார். அவர் பாரமான சிலுவை என்று சொல்லி அவர் இறக்கி வைக்கவில்லை. அவர் ஒன்றையும் அவர் புறக்கணிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் நமக்காய் அவர் என்ன செய்தார்? அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். சந்தோஷமாய் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். எனவே தேவப்பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நாங்கள் அவருடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் வெளியிலே இருக்கிறார்கள். அவர் உலகத்தின் ரட்சகர். அவர் எல்லாருக்காயும் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். எல்லாருக்காயும் அவர் ரத்தத்தை சிந்தினார். ஆனால் அந்த ஜனங்கள் இந்த நாட்களிலும் பிசாசானவன் அந்த மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். மெய்தேவனை அறிய முடியாதபடிக்கு அவருடைய மனக்கண்களையே அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். அவர்கள் மாயைக்கு பின்னால் போய் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லா ஜனத்துடைய ரட்சிப்புக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். அவர்கள் மெய் தேவனை காணத்தக்கதாய் அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்களில் இருக்கிற செதில்கள் விழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாருமாய் ஜெபிப்போம். இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் என்ற பிதாவே. ஆமீன், ஆமீன். என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்படினால் தேவன் பிதாவானவர் ஒருத்தரை இழுத்துக் கொண்டால் தான் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும். எனவே நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்கள் தேவனை அறியத்தக்கதாய் அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். இப்பொழுது கூட ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், தனிமையானவர்கள், மருந்து வேண்ட பணம் இல்லாதபடி கைவிடப்பட்டு இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மற்ற டிப்ரெஷன், இப்ப அநேக இந்த காலங்களிலே அநேகருக்கு டிப்ரெஷன் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் தற்கொலைக்கு நீராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கொலை உண்ண போறவர்களையும் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொல்ல நாங்கள் எங்களால ஜெபிக்க முடியும். தேவன் கிரியை செய்வார். எனவே நாங்கள் இந்த நாளிலும் ஒருவர் ஜெபித்துக் கொள்கிற இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சகாயம் செய்யும்படியாய், உதவி செய்யும்படியாய், தேவன் ஒத்தாசை செய்யும்படியாய், அவர்கள் இந்த காரியங்களில் இருந்து விடுதலையாக்கும்படியாய் ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாமத்திலே இந்த ஒவ்வொரு அகதிகளையும் ஒவ்வொரு இளைஞர்களையும் விதவைகளையும் அப்பா அழைத்து தெரியும் ஆத்துமாக்களே ஆண்டவரே. அப்பா இந்த இடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களை அப்பா நீங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அவர்கள் போகின்ற இடங்கள் எல்லாம் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து கொடுங்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி ஆண்டவரை அவர்களுக்கு என்ற உதவி செய்வதற்கு ஆண்டவரை ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா எல்லாத்திற்கிலும் ஆண்டவரே இப்பொழுதெல்லாம் ஆண்டவரே அழிவு ஆத்துமாக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது கூட சத்ருவானவன்
பல சோதனைகளையும் நிந்தனைகளையும் துன்பங்களையும் கொண்டு ஆண்டவரே அப்பா உதவி செய்வர்களை கூட தடுத்து நிறுத்தி ஆண்டவரே இன்னும் பொல்லாப்புகளையும் அப்பா சோதனை வேதனைகளையும் கொண்டு வந்திருக்கும் அந்த பொல்லாத சத்துருக்களை உம்முடைய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சேஷமாக எங்கள் எங்க தேசத்திலே ஆண்டவரே எத்தனை பேர்கள் ஆண்டவரே போரினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே, அவர்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, விதவைகளுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒரு நேர உணவு கூட வழி இல்லாதபடி ஆண்டவரே, படிப்பதற்கு வசதி இல்லாதபடி கூலி வேலைகளை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கும் எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே உதாரணமாக நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்துக்கு அப்பா அந்த சிறை இருப்புகள் எல்லாம் நீங்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேச மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அதே போல ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கும் அப்பா இப்படிப்பட்ட ஏழைகள் விதவைகள் அழிந்து திரியும் ஆத்துமாக்களை இந்த இடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருடைய நிலைகளையும் மாற்றி ஆண்டவரே உம்மிடத்திலே வர கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆட்களே அப்பா ஒவ்வொரு நாளும் சிந்தும் கண்ணீரை நீர் கண்டு கொண்டிருக்கிறீர் சுவாமி. அவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் அவர்கள் படும் துன்பங்களை எல்லாம் நினைத்து நாங்களே ஆண்டவரே அப்பா எந்த ஒரு இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்காக போகவில்லை ஆண்டவரே. அவர்களுக்காக நீங்கள் ஒரு விசை இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. அவர்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா ஆண்டவரே. அவர்கள் தேவைகளும் சந்திக்கப்பட அவர்கள் இருப்பதற்கு இடம் வேண்டும் ஆண்டவரே. அப்பா வீட்டு வசதிகள் வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் படிப்பதற்கு வசதி வேணும் ஆண்டவரே. பண வசதிகள் வேண்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சந்தித்துக் கொடுங்கள் ஆண்டவரே. அது உம்மால் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசித்து ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அவர்கள் சிறை இருப்புகள் எல்லாம் நீங்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய எல்லா வழிகளிலும் உடைய வல்லமையான நம்ம கூட இருந்து வழி நடத்தப்படுவதாக ஆண்டவரே. சேஷமாக எங்கள் இலங்கை தேசத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடி நிற்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே. ஆமென். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்தளி பாரிடுவீர். உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலும் ஐயா எங்களை ஆண்டவரே ஜீவனோடு சுவாசம் ஆண்டவரே தங்க உடைய சமூகத்திலே நீங்க நிக்க பாராட்டி நம்முடைய கருவைக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் அப்பா நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உடைய சமூகத்திலே உங்களுக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம் அப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் நீங்கள் எங்களுக்காய் ஐயா செய்த அந்த தியாகத்துக்காய் சுவாமி இந்த நாளிலும் மீண்டுமா ஒரு விஷயப்பா நாங்கள் சபையாராய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே வார்த்தை பகுதி உடைய சமூகத்திலே உங்களுக்கு எடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் என்ன மன்னாவை கொண்டு எங்களோடு நீங்க போஷிக்கப்பட சித்தமாய் இருக்கிறீரோ ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே எங்களை போஷித்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய இருதயம் அப்பா அதற்காய் காத்திருக்கிறதப்பா.